இந்த சாப்டரில் ஒரு எலிமெண்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு அதை எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம், அப்புறம் அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எலிமெண்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த 4 டூல்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அது என்னென்னா டெம்பரரி டைமென்ஷன், அலைன்மெண்ட் லைன்ஸ், ஸ்னாப்ஸ், அப்புறம் ட்ரா பேனல். முதல்ல டெம்பரரி டைமென்ஷன் பற்றி பார்த்துடலாம். ரெவிட்டில் இங்கே ஆர்கிடெக்சரில் வாலை செலக்ட் பண்ணுறேன். இந்த வியூ ஏரியா ஃப்ளோர் பிளான் லெவல் 1ல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணுற வால் லெவல் 1ல் தான் இருக்கும். இந்த வாலை செலக்ட் பண்ணியாச்சுல. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அப்படியே ட்ராக் பண்ணால் ஒரு டைமென்ஷன் மார்க் ஆகும். இதான் டெம்பரரி டைமென்ஷன். ஸோ வாலோட லென்த்தை மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணணும். இப்போ நான் 25ன்னு என்டர் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வால் 25 ஃபீட்டுக்கு ட்ரா பண்ணியாச்சு. அப்படியே கண்டினியூஸாக நான் 4 வால்ஸ் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். 25 என்டர், 25 என்டர். 4 வாலை ஸ்கொயர் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வாலை செலக்ட் பண்ணால் இந்த டைமென்ஷன் வரும். இதான் அந்த டெம்பரரி டைமென்ஷன். இந்த டெம்பரரி டைமென்ஷனில் இங்கே 2 ப்ளூ சர்க்கிள் இருக்கும். இந்த ப்ளூ சர்க்கிளை கிளிக் பண்ணால் வாலுடைய இன்னர் எட்ஜ், அப்புறம் வாலுடைய அவுட்டர் எட்ஜ், அப்புறம் வாலுடைய சென்டர் அதுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த டைமென்ஷன். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். வாலுடைய இன்னர் எட்ஜுக்கு டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். வாலுடைய அவுட்டர் எட்ஜுக்கு இந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. தேர்ட் டைம் கிளிக் பண்ணுறேன். வாலுடைய சென்டருக்கு இந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் வெளியில் கிளிக் பண்ணால் இந்த டைமென்ஷன் மறைஞ்சிரும். இந்த டைமென்ஷன் பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது பெர்மனெண்ட்டாக வந்துடும். இப்போ நான் இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன். இந்த டைமென்ஷனை பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், பெர்மனெண்ட் ஆயிரும். ஸோ டெம்பரரி டைமென்ஷன் பெர்மனெண்ட் டைமென்ஷனாக மாறிடும். இதான் இந்த டெம்பரரி டைமென்ஷன்ஸ். அடுத்தது அலைன்மெண்ட் லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து வால் ட்ரா பண்ணுறேன். வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் 25 ஃபீட், அப்புறம் கீழே 25 ஃபீட். இப்போது லெஃப்ட்டில் நான் ட்ரா பண்ணும்போது நான் 25ன்னு டைப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வாலுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு நேராக வந்தேன்னா ஒரு ஹிடன் லைன் வரும். அதான் அலைன்மெண்ட் லைன். ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி புதுசாக நீங்கள் ட்ரா பண்ணுற வாலை எக்ஸிஸ்டிங் வாலுக்கு நேராக அலைன் பண்ணிக்கலாம். இதான் அலைன்மெண்ட் லைன். அடுத்தது ஸ்னாப்ஸ். இதை டெலிட் பண்ணிடுறேன். திரும்ப வால் சூஸ் பண்ணுறேன். அகைன் ஸ்டார்ட் பாயிண்ட் 25 ஃபீட். இப்போ நான் அடுத்த வால் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த செகண்ட் வாலை ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாலுடைய எண்டு பாயிண்ட்டு கிட்ட வந்தால் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வரும். அதான் அந்த ஸ்னாப். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த வாலுடைய எண்டு பாயிண்ட்டை பிக் பண்ணிடலாம். 25 என்டர். கண்ட்ரோலை செட் பண்ணுறேன். இப்போ நான் எண்டு பாயிண்ட்டை பிக் பண்ணாமல் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு வாலை ட்ரா பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு வாலுடைய சென்டருக்கு வந்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்னாப் வரும். அதான் மிட் பாயிண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு புது வால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்னாப். இந்த ஸ்னாப்பில் மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மட்டும் இல்லை, நிறைய ஸ்னாப் இருக்குது. அதுக்கு மேனேஜில் ஸ்னாப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த டயலாக் பாக்ஸில் பாருங்கள், எல்லா ஸ்னாப்புமே செலக்டாக இருக்குது. அதை நீங்கள் டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்னாப்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரா பேனல் பற்றி பார்த்துடலாம். ரிவிட்டில் ட்ரா பண்ணுற எந்த கமாண்டை கிளிக் பண்ணாலும் இந்த ட்ரா பேனல் ஓப்பன் ஆகும். லைக் இப்போ வாலை கிளிக் பண்ணால் இந்த ட்ரா பேனல் ஓப்பன் ஆகும். இதில் லைன், ரெக்டாங்கிள், பாலிகான், சர்க்கிள்னு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்கும். இந்த ட்ரா பேனலை யூஸ் பண்ணி வாலை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அகைன் ஆர்கிடெக்சர், வாலை கிளிக் பண்ணுறேன். இங்கே ட்ரா பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே டிஃபால்ட்டாக லைன் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ வாலை ட்ரா பண்ணும்போதும் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்புறம் எண்டு பாயிண்ட் கொடுத்தா போதும், லைன் மாதிரி ட்ரா பண்ணிடலாம். கண்ட்ரோல் செட் பண்ணுறேன். அதுவே நான் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணேன்னா ஈஸியாக 4 வால் வரைஞ்சிடலாம். ரெக்டாங்கிள் மாதிரி பாருங்கள், 4 வால் ஈஸியாக வரைஞ்சிட்டேன் ஒரே ட்ராகில். அடுத்து இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். வியூ ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் டைப் பண்ணால் போதும். லைக் 6 ஃபீட் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சர்க்கிளில் வந்துடும். 10 ஃபீட். ஸோ இதுதான் பேசிக்ஸ். மற்ற ஷேப், ஃபில்லட், ஆர்க் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பில்டிங் மாடல் பண்ணும்போதும் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்தது செலக்டிங் இன் ரிவிட்.
அதாவது இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3 வழியாக இந்த எலிமெண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக இந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வரும். அந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தடு. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் செலக்ட் ஆகும். மூணாவது மெத்தட் என்னென்னா, இப்போ நம்ம பண்ணது லெஃப்ட்லேருந்து ரைட் ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தடில் ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படி செலக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்கொயருக்கு உள்ளே இருக்க எலிமெண்ட்லாம் செலக்ட் ஆகும். இப்போ இந்த 2 மெத்தடுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த 2 வால் ஃபுல்லாக இல்லை, அதனால் செலக்ட் ஆகலை. எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் இந்த ஷேப்புக்குள்ளே ஃபுல்லாக இருக்கோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஆனால் ரைட்லேருந்து லெஃப்ட் போகும்போது இந்த ஸ்கொயர் எந்தெந்த எலிமெண்ட்லாம் டச் பண்ணுதோ அதுவே செலக்ட் ஆகிடும். டச் பண்ணாலே போதும், ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இந்த 2க்குமான டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ அடிஷ்னலாக வேறு எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணால் போதும், அது செலக்ட் ஆகிரும். செலக்ட் பண்ணதை டீசெலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் மேலே மைனஸ் வரும். நான் இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த எலிமெண்ட்லாம் வேணாமோ அதை கிளிக் பண்ணால் அன்செலக்ட் ஆகிரும். அவ்வளோதான். எஸ்கேப் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே அன்செலக்ட் ஆகும். இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணுறேன், எஸ்கேப் கிளிக் பண்ணேன்னா எல்லாமே அன்செலக்ட் ஆகிரும். செலெக்ஷனில் இன்னொரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த பிளானை பாருங்கள். நான் வந்து ரஃபாக ஒரு பிளானை ட்ரா பண்ணியிருக்கேன். வால்ஸ், டோர்ஸ், அப்புறம் விண்டோஸ்லாம் இருக்குது. இந்த பிளானில் வாலை மட்டும் எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லா எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே மாடிஃபை டேப்பில் ஃபில்டர்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணனால டோர்ஸ், வால்ஸ், விண்டோஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு வால் மட்டும்தான் தேவை அப்படின்னா விண்டோஸ், டோர்ஸை அன்செக் பண்ணிவிட்டு வால்ஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா வால் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். எஸ்கேப் கிளிக் பண்ணுறேன். இப்போ திரும்ப ஃபில்டர் போகிறேன். டோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணோம்னா டோர்ஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், டோர்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் விண்டோஸை செலக்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஃபில்டரில் டோர்ஸையும் வால்ஸையும் அன்செக் பண்ணிவிட்டு விண்டோஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா விண்டோஸ்லாம் செலக்ட் ஆகிரும். ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்ததாக டெலிட்டிங் கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். அது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஒரு எலிமெண்ட் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா அதை ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ண வேண்டியது, டெலிட் பட்டனை கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிரும். இந்த டோர் வேணாம் அப்படின்னா இந்த டோரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், டெலிட் ஆகிரும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம்னு சம்மரியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சாப்டரில் மாடிஃபை கமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ கைஸ்.